கிரவுண்ட் ஜீரோ 2025ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இப்ப தியேட்டர்ல போய்கிட்டு இருக்கு. 2001 நாடாளுமன்றம், 2003ஆம் ஆண்டு காசி பாபா. இதுக்கு பின்னாடி இருந்து தாக்குதல் செய்யக்கூடிய பயங்கரவாதி ராணாவை பற்றிய கதை. ஸோ இது ஒரு கேட்டகரி. இதுல பிஎஸ்எல்எஃப் அதிகாரியா இந்த பயங்கரவாதிய வேட்டையாடக்கூடிய ஒரு டீம். பிஎஸ்எல்எஃப் அதிகாரி நரேந்திரநாத், அவருடைய டீம் பத்தின சொல்லக்கூடிய கதை. இங்கிட்டு பயங்கரவாதி, இங்க பிஎஸ்எல்எஃப் அதிகாரி, அவங்களோட டீம். இந்த டீம் எப்படி பிளான் பண்ணி என்னன்னா இவரை பிடிக்கிறாங்க அப்படின்றதுதான் கதை. இத எப்படி சுவாரஸ்யா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காங்க. படத்துல இம்ரான் ஹாஸ்மி எஸ்எல்எஃப் அதிகாரியா நடிச்சிருக்காரு. இந்த உண்மையிலே உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு கரெக்டான ஸ்கிரிப்ட், அதாவது ஹீரோ சரி, ஹீரோயின் சரி, மத்த அந்த எஸ்எல்எஃப் அதிகாரியுடைய அந்த பட்டாலியன், அந்த ட்ரூப் இருப்பாங்கல்ல, சோ அந்த உதவியாளர்கள், அந்த மேய்காப்பாளர் எல்லாமே கரெக்டா செலக்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்துல எப்படின்னா, ஒரு தாக்குதல், காஷ்மீர்ல தாக்குதல் எப்படி நடக்குது, சோ இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் எப்படி பின்னாடி குண்டடிப்பட்டு சுடுறது யாரு, சின்ன சின்ன பசங்கள்லாம் வச்சு எப்படி தீவிரவாதிகள் அந்த சின்ன பசங்களை மூல செலவை செய்து என்னன்னா அவங்கள பேருக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டை கொடுத்து போய் அவங்கள என்னன்னா நீங்க எப்படி போயிட்டு கூட்டத்திலேயே இருப்பீங்க, நீங்க பாட்டுக்கு ஒரு தனியா ஒரு ராணுவ வீரர்கள் பின்னாடி டப்புன்னு சுடுறது. சோ இப்படி எப்படின்னா தொடர்ச்சியா இறக்குறாங்க. இதுக்கு யார் காரணம் அப்படின்றது பொறி வச்சு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் பிடிக்கிறது தான் கதை. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதை. இதுல பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டோட நடிப்பு பாத்தீங்கன்னா நீங்க நல்லாவே உணர முடியும். மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ். டைரக்ஷனும் சரி, இந்த படத்துக்கு வசனமும் சரி, இந்த படத்துக்கு ஒரு உயிர்ப்போட இருக்கு. நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட பாக்குறதுக்கு இந்த படத்துக்கு வசனம் முக்கியம். அது நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா போர் பற்றிய நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் பாசிட்டிவ். இந்த படத்துல பாசிட்டிவ் நிறைய இருக்கு. ஆனா நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா இந்த படம் நம்மள சில இடங்கள்ல கொஞ்சம் தியேட்டர்ல உட்காந்து படம் பாக்குறப்ப ஒரு நெளிவு சுழிவு வர்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாதிய பிடிக்க போறதுக்கான டார்கெட் வச்சிருக்காங்க. சோ அந்த நம்ம எப்படின்னா ஒரு உண்மை சம்பவம் எடுக்கிறதுனாலும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா பார்வையாளருக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுக்கணும். இந்த படத்துல ஃபாஸ்ட் இருக்குன்னாலும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த உயர் அதிகாரி மீட்டிங் ரூம்ல என்ன நடக்குதோ அதை அப்படியே போர்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. 2001 நாடாளுமன்ற தாக்குதல் பாத்தீங்கன்னா அத நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ஒரு கரெக்டான ஒரு திருப்தியா இல்ல. வேற படங்கள்லாம் பாக்குறப்ப எப்படி நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுக்குற ஒரு திருப்தியை கொடுக்கறது, இந்த படத்துல ஒரு மாதிரி ஒரு அசால்ட்டா பண்ண மாதிரியே இருக்கும். 2001 நாடாளுமன்ற தாக்குதல் விஷயத்த அதை வேறு விதமா வெளிப்படுத்தி இருக்கலாம். அதுக்கடுத்து பின்னாடி சின்ன சின்ன சம்பவங்கள் சரி, அதெல்லாம் என்னன்னா இந்த படத்துல நல்லா நீட்டா இருக்கும். ஒரு பையனை அவனை பேசி அவனை தன்னுடைய போலீஸ் தன்னுடைய, அதாவது ஒரு பையனை பேசி அவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர வச்சு பயங்கரவாதிகளோட துப்பு. ஸோ அந்த ஸ்டேஜும் சரி, ஒரு டாக்டர், அதாவது பயங்கரவாதிகளுக்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர் உதவி பண்ற ஒரு டாக்டர் கிழவன். ஸோ அவனுடைய பேக்ல இதுக்கான கருவி வைக்கிறதும் சரி, அதுல இருந்து அந்த போர்ஷனும் சரி. பிளஸ் பாத்தீங்கன்னா ஹீரோ என்னன்னா அந்த வில்லனை தேடி தனியா போவார். ஸோ தனி டாக்டர் இறந்திருப்பாரு. ஸோ அந்த வில்லனை தேடி ஓடுற ஒரு சேசிங் சீனும் சரி, அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல கேமரா எந்த இடத்துலயும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த படத்துல என்னன்னா படம் நல்லா நீட்டா தான் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு அயற்ப, ஒரு என்ன இவ்வளவு செலவு பண்ணி நல்ல ஒரு படத்தை இப்படி கொஞ்சம் லைட்டா சில இடங்கள்ல சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் தோணும் நம்மளுக்கு. படம் ஒரு தடவை பார்க்கலாம்.